ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பொடியாக வெட்டிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 7 பூண்டு எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிடலாம். அப்புறம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் வெட்டி வச்ச வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஒரு பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறது. தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கினக்கத்தது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நம்ம கழுவி வச்சிருந்த கருவாட்டையும் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவாடு வாசனை வரப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளான கருவாடு தொக்கு, பட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், முட்டை ஆல்ரெடி அவிச்சு வச்சுட்டு அதையும் சின்ன சின்னதாக கீரல் போட்டு அதையும் உள்ளே போட்டேன். ஏன்னா முட்டை கருவாட்டு தொக்கு சாப்பிட்டா கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ரசம் வச்சு பேக் பண்ணிவிட்டேன்.